இங்க ஒரு பொண்ணு பஸ்ல போறப்ப பின்னாடி சீட்ல இருக்க ஒரு பெரியவர் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அதனால அவரோட கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறா. அதுல அந்த வயசானவர் இறந்து போயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இது பெரிய பிரச்சனையாகுன்னு அந்த பொண்ணு பயந்து அழுகுறா. அந்த பஸ்ல இருக்கிற ஒருத்தவன் இந்த டெட் பாடியை நானே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறான். அப்ப கரெக்டா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பஸ்ல வந்து ஏறுறான். அங்க நடந்தது அவன் கிட்ட மறைக்க பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுது. டெட் பாடியை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றவன் சொன்னவன் மேல பாய் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை இல்ல. அதனால இவங்களே சேர்ந்து அந்த டெட் பாடியை புதைக்க பாக்குறாங்க. அந்த டெட் பாடியை கொண்டு போய் கல்லறைக்குள்ள போடுறப்பதான் தெரியுது அது அந்த பஸ் கண்டக்டரோட தொலைஞ்சு போன அப்பான்னு. உடனே அவனோ தான் அப்பா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவருக்கு கடைசி மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு அந்த பஸ்ல வச்சு எரிக்க கொண்டு போகிறாங்க. பஸ்ல போறப்ப அந்த டெட் பாடியை கொண்டு போறேன்னு சொன்னவன் கோவமாகிடுறான். ஏன்னா அவனோ ஒரு சீரியல் கில்லர். அந்த வயசானவரை கொள்ளதான் அந்த பஸ்ல ஏறி இருப்பான். இப்ப எல்லாரும் அசந்த நேரம் பார்த்து அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிடுறான். ஏற்கனவே இந்த பாய் ஃப்ரெண்டு தான் அந்த சீரியல் கில்லர்னு சந்தேகப்பட்டு போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி வெளியில விட்டுருப்பாங்க. அந்த சீரியல் கில்லர் வயசானவரை தான் கொல்ல போறாருன்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வயசானவரை அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பார்த்த சில பேர் போலீஸ் கிட்ட சொல்லவும் இவன் தான் அந்த சீரியல் கில்லர்னு முடிவு பண்ணி இவனை புடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பிரைஸ்ன்னு அறிவிச்சிடுறாங்க. இப்ப அந்த 10 லட்சம் ரூபாய்க்காக இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பாய் ஃப்ரெண்டை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோ அந்த சீரியல் கில்லர் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்ததும் இவன் பெரிய செலிபிரிட்டி ஆகிடுறான். அதே நேரம் அந்த வயசானவர் அந்த கண்டக்டரோட உண்மையான அப்பா இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான்.